அனைத்து பலம் உண்டு. தம்பியை காண வேண்டும். அடிக்க மாட்டாங்க. அதான் சின்ன பருப்பு வரார். ஆமா எவ்வளோ பையா இது எனக்கு தேவையா? மயிலத்து மாறிய தட்டாயே நான் பார்த்து கம்பெனி தேசம் போட கத்துக்கடா. எப்படியா பையன் என்ன பார்த்து செவடியா பையன் நாயமான செவடியா பையா யாரை கேட்கறான்? அவன் கேட்டானாக்க அவனுக்கு திருப்பிக்காக அகடவிடமான வார்த்தைகள் பேசக்கூடிய வார்த்தை தெளிவாக இருக்க வேண்டும். பயப்படாத, அடிக்க மாட்டேன், பயப்படாது. உன் பேர் என்ன? சத்தமா பேசுறேன். பேர் என்ன சொல்லு. சத்தமா சொல்றா. ஏன்டா அவனை சொல்றவங்க எவ்வளவு மரியாதை கேட்கறான். சரி சரி கோவப்படாத. அவன் பயப்படுறான்ல, பயப்படாத. நான் இருக்கிற பயப்படாத. பயப்படாதா? பயமா இருக்குது. எனக்கு பயமாகுதா? உன்னை பார்த்தா பயமா இருக்குது. என்ன பார்த்து ஏன்டா நீ பயப்படுற? என்ன பேர்? உன் பேர் சொல்லு. என் பேரு பிரவீன்குமார். 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 சாப்பிட்டியா? சாப்பிட்டேங்க. சாப்பிட போகும்போது உங்ககிட்ட ஒரு பொருள் கொடுத்துரு. ஆமாங்கய்யா. எங்க இருக்காரு? அதுவா பத்திரமா வச்சுக்கடான்னு சொல்லி கொடுத்தேன். அவன் கொடுத்தீங்க. எங்க இருக்கு? என்ன பொருள்டா? எங்கடா வச்ச? என்ன இலையில எடுத்துனீங்க? இனிமேதான் ஊர் ஊரா சாப்பிட்டு இலையை மட்டும் பாக்கிட்டு வச்சு வந்துருக்கீங்களா? இல்லடா, சொல்ற நல்லா கேளு. சொல்லுங்க. ஒரு பிள்ளை வளரும் தன்மையை வளரும் போதே பாத்துக்கலாம். எப்படி? வளரும் போதே பாத்துக்கலாம். ஆமா ஆமா. ஏன்னா சின்ன பிள்ளை இப்பதான் வருது. ஆமா. கிட்டத்தட்ட ஒரு 6வது மேடையும் 7வது மேடையும். ஆமா. 10 பேர் இருக்கும்போது பேசுறதுக்கே ரொம்ப கஷ்டம். ஏன்னா இவ்வளவு அழகான அருமையான கூட்டத்தில் இப்படி ஒரு வார்த்தை பேசணும்னாலுமே மிகப்பெரிய கஷ்டம். உண்மைதாங்க. ஏன்னா சாப்பிடும் போது இலை போட்டாங்க. ஆமா. இலை போட்டதுல இலை கொஞ்சம் கிழிஞ்சு போச்சு. இதை எடுத்து பத்திரமா வைடான்னு அவன் அங்கிருந்து இத பாக்கெட்ல எடுத்து 10,000 5,000 செலவு பண்ணி சோறு போடுறாங்க. ஏன் இலை கிழிஞ்சுன்னா என்னடா அதுக்கு எடுத்து போட்டு வேற இலை போட்டு சாப்பிடுறீங்க? சொல்லுவீங்க. அத பத்திரமா எடுத்து வைடான்னு சொன்னதுக்கே மேடை வரைக்கும் பத்திரமா எடுத்துட்டு வந்திருக்காங்க. எதிர்காலத்தில் இந்த பிள்ளை எப்படி வளரும்? நல்ல காரியமா வருவாங்க. ஆமா. சொன்னதை சொல்லுமாம் கிளிப்பிள்ளை. சொன்னதை சொல்லுமாம் கீரி பிள்ளை. சரி பாகட்டும். அண்ணன் எங்க இருக்கிறார்? இந்தியாவோட மாநகராட்சியில வேலை செஞ்சா அப்படியே வந்துக்கிறான். மதத்துக்கு லிப்டிங் போடுறான்னா யாரா பல்லுக்கெல்லாம் லிப்டிங் எதுக்காக இந்த மாதிரி 1 9 வாங்கி கட்டிக்கிறேன்?
கட்டவே இல்ல அறியவே இல்ல அது எனக்கு கண்ணால நான் பார்க்கல ஏய் எவ்வளவு சின்னஞ்சிறிய பையன் ஆமா அவனுக்கு அறிவுரை சொல்லி ஒவ்வொரு வார்த்தைகளா சொல்லி அவனை வளர்க்கணுமா வளர்க்கணும் அறிவுரை நீங்க சொல்ல சொல்லிட்டீங்களா நீ சின்ன புள்ள வாழ வாழ இருக்கிற ஆமா ஐயா உங்களுக்கு நல்ல அறிவுரை சொல்லிக்கிறேன் ஆமா சொல்லிக்கிறாரு காலையில எழுந்து என்ன பண்ணுவேன் பேசி நடக்கிறேன் ஒரு கருத்தும் பொன்போல இருக்கணும் நான் சொல்றேன் காலையில எழுந்திருக்கா ஆமா எழுந்து எங்க போவேன் நாளில இருந்து போவாத அதையும் பேசா வெளியே போகணும் உள்ளே அடிக்க வச்சுக்கணும் அறுத்து போயிட்டு வந்தோடனே அப்புறம் என்ன பண்ணுவேன் கால் கழுவா கழுவ கூடாது யாரா சூரியனை பார்த்து சூத்த காத்து கால் ஜாதியா போட்டு அறுத்து அப்புறம் என்ன பண்ணுவேன் பல்லு விளக்காத பல்லு தேஞ்சிரும் பல்லு விளக்காத அப்புறம் என்ன பண்ண அறுத்து அப்புறம் என்ன பண்ணுவேன் குளிக்க கூடாது அழுது வெளியே போடும் அறுத்து அப்புறம் என்ன பண்ண தெரியுமா இதெல்லாம் குளிச்சு முடிச்சு சாமி கும்பிடுவியா கும்பிடக்கூடாதுடா கேவடியா பையா கும்பிடக்கூடாதுடா கும்பிடக்கூடாது ஏன்னா சாமி கும்பிட போனா கற்பூரம் தேங்காய் பழம் ஊதுபத்தி இதெல்லாம் வைக்கணும் அதனால சாமி கும்பிடாத அப்புறம் என்ன தெரியுமா பண்ணா டெய்லியும் காலையில தூங்கி ஏந்திரத்துக்கு முன்னாடியே ஆன்ஸ் போட்டு ஏந்திருக்கணும் ஆன்ஸ் போட்டு ஏந்திருக்கணும் ஏந்தி வெளியே வந்தியா ஆமா ஆன்ஸ் ஒரு பாட்டு போன் காலையில வெறி வைக்கல எங்க போனாலும் அந்த ஆன்சி சரக்கு விட மாட்டேடா எங்க போனாலும் அந்த ஆன்சி சரக்கு விட மாட்டேன் ஆன்ஸ் சரக்கு நான் விட மாட்டேன் ஆமா அவனுக்கு எல்லாம் ஊருக்கு நம்ம ஆட போறோம் எல்லாம் மேடையில மேடி ஆடுறோம் ஆமா எல்லாம் நம்ம தாய் கிராமம் தான் தமிழ்ல பேசுறா தமிழ்ல பேச வேண்டாம் நான் பேசிக்கிறேன் நினைப்பா இந்தியில பேசிக்கிறான் அப்படி பேசு எல்லாம் மேலே அது கூட மாறிதான் பண்ணுது மாறுகிறா அவனுக்கு ஒரு ஒயிட் ஷாப் நிறுத்தியா ஆமா 8 கோட்டு வாங்கினா சொன்னாரு யார் அவரு நான் கேட்டா 8 கோட்டு வாங்கினா சொன்னாரு யார் அவரு அது நீ சொன்ன பச்சா நூத்துல ஒரு வார்த்தை சொன்னா ஒரு சூத்திர வச்ச மாதிரி சொன்ன அமைதியாக இருக்க வேண்டும் இந்த அரசவையை அழைத்ததற்குண்டான காரணத்தை சீக்கிரமாக சொல்லுங்க. 2 கோட்டு ஒரு வாட்டு வாங்கி. அதேதான். எல்லாரும் இங்க வேலையா இருக்கறாங்க. அண்ணா கொண்டா லேடிஸ் கோல்ல மிமிக்ரிலாம் பண்றாரே. வாடா லேடிஸ் கோல்ல. அண்ணா பிள்ளை எப்பொழுதுமே இல்லாமல் இந்த நேரத்தில் உங்களை அழைத்தேன் என்றால் தம்பி
அதற்காக அவர்களை அழிக்க வேண்டும். இப்பொழுதே புறப்படு. தம்பி, தேவர்களை வென்றெடுத்து வா என்று என்னை முன்னே அனுப்பிவிட்டு தம்பி என்று பின்னே குரல் கொடுத்த காரணம் என்ன? அதற்கும் காரணம் இருக்கிறது. தம்பி, ஒரு நேரத்திலே நாரத மாமுனிவர் ஓடோடி வந்தார். என்னை வரம் பெற வேண்டும் என்று உரைத்தார். ஆனால் நினைவில் இல்லாம போய்விட்டது. ஆகையால் இந்த தருணத்தில் நான் வரம் பெற செல்கிறேன். நீயோ வரத்திற்கு ஏதோ இழவு விடாமல் பாதுகாக்க வேண்டும். அது மட்டுமல்ல, அனைத்திலும் ஒரு கண்ணாகவும் தவத்திலே ஒரு கண்ணாகவும் இருக்க வேண்டும். அண்ணா, நீங்க சென்று தவத்துக்குண்டான ஏற்பாடுகளை செய்யுங்கள். நான் காவல் காக்கிறேன். அப்படியாக கட்டுவாங்க பாவட்ராய வேஷம். இவன் இப்பயே தை மாத்திரம் கட்டி நாடுறாங்க. நம்முடைய தாயாதிகள் எல்லாம் வரத்தின் மேல் வரத்தை பெற்றிருக்கிறார்கள். இருந்தாலும் தேவர்கள் நம்மை அழித்து விட்டார்கள். அப்படி என்றால் நாரதர் உரைத்த பிரகாரம் இமாச்சலம் சென்று முக்கன் படைத்த பரம்பரை போதி அரிய பெரிய வரங்களை பெற்றுவிட்டால் நம்மை வெல்லவோ கொல்லவோ யாராலும் இருக்க முடியாது. அப்படி சொல்லியிருக்கிறார். ஆனால் தேவர்கள் சூழ்ச்சிக்காரர்கள் எப்படியாகிலும் தவத்தை கண்டிப்பா கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு என்று சொல்லக்கூடிய 4 திசை சுற்றி ஆளுடைய தவம் எல்லளவும் குறையாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும்.